இந்தியாவோட சுதந்திர தினம் இது காலடியில் இருக்கிற ஒரு தேதி மட்டும் இல்லை. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா கிட்டத்தட்ட 200 வருஷ கால பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்து விடுதலை அடைஞ்சது. இந்த விடுதலை சும்மா கிடைச்சில. பல 10 வருஷங்களா தொடர்ந்து போராடி தியாகம் செஞ்சு கோடிக்கணக்கான மக்களோட அசைக்க முடியாத மன உறுதியால கிடைச்சது. மகாத்மா காந்தி மாதிரி தலைவர்கள் அவரோட அகிம்சை வழியில போராடி பிளவுபட்டிருந்த நாட்டுக்கு நம்பிக்கையையும் ஒற்றுமையையும் கொடுத்தார். ஜவஹர்லால் நேரு இந்தியாவோட முதல் பிரதமரானவர் காந்திஜிக்கு பக்க பலமா நின்று நாட்டை ஒரு புதிய எதிர்காலத்தை நோக்கி வழி நடத்தினார். பிரிட்டிஷ் பாராளுமன்றம் இந்திய சுதந்திர சட்டத்தை நிறைவேற்றி அதிகாரத்தை இந்தியாவுக்கு மாற்றிச்சு. இது சுய ஆட்சியோட ஆரம்பம். ஆனா இந்த வெற்றிக்கு ஒரு பெரிய சோமும் இருந்துச்சு. துணிக்கட்டம் பிடிக்கப்பட்டது. பாகிஸ்தான் உருவானது. பாகிஸ்தான் ஆகஸ்ட் தேதி சுதந்திர தினத்தை கொண்டாடுது. சுதந்திர தின வரலாறு பத்தி மட்டும் ஒவ்வொரு வருஷமும் பிரதமர் புது டெல்லியில இருக்கிற செங்கோட்டையில தேசிய கொடியை ஏற்றுவார். பெரிய நகரங்கள்ல இருந்து சின்ன கிராமங்கள் வரைக்கும் நாடு முழுக்க எல்லாரும் இதுல கலந்துக்குவாங்க. பேச்சுக்கள், அணிவகுப்புகள், கலாச்சார நிகழ்ச்சிகள் எல்லா இடத்திலையும் களை கட்டும். இந்த நாள் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஜாபப்படுத்துது. சுதந்திரம் சும்மா கிடைக்காது. ஒரு நல்ல நாளை உருவாக்குறதுக்காக துணிச்சலா நின்று துணிச்சலா தியாகம் செஞ்சவங்களால கிடைச்சது. இன்னைக்கு சுதந்திர தினம் எல்லா இந்தியர்களையும் ஒண்ணு சேர்த்துது. தலைமுறை தலைமுறையா பெருமையையும் நன்றியையும் நாம எல்லோரும் ஒரு குடும்பங்க உணர்வையும் கொடுக்கும். அதனால் அடுத்த முறை நம்ம மூவர்ண கோடி உயரமா பார்க்கும்போது இந்த வரலாற்றையும் போராட்டத்தையும் நாட்டை ஒண்ணு சேர்த்தா அந்த உண்மையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.